அவங்க போலீஸ் சர்டிபிகேட் தராங்க, என் புருஷன் கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆஸ்பத்திரியில வந்து பேரம் பேசினாங்க, 5 எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இன்ஸ்பெக்டர் தான் பேசினாரு, எல்லாம் பேசி பகுத்தறிச்சலா இருக்கு. அப்பா அடிக்க விட்டு வேடிக்கை பாக்குறேன் அந்த இடத்துல. இப்ப எனக்கு எப்படி இருக்கும்? கொண்டு விட்டு நான் எப்படி நம்புறது? ஐயோ, எனக்கு நீதி கிடைக்கணும், என் புருஷன் செத்ததுக்கு நீதி கிடைக்கணும். கூட்டு போனேன், என் புருஷனை நல்லா தானே கூட்டு போனேன், பெட்டிஷன் எழுத தானே கூட்டு போனேன். ஒரு சின்ன பஞ்சாயத்துக்கு அவரு கூட வீடியோ எடுத்து வச்சிருக்காரு, எனக்கு தெரியாம வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. அந்த வீடியோல கூட நம்பிக்கை இல்லையா? வீட்டுக்கிட்ட பிரச்சனை இந்த பிரச்சனை முடிஞ்சு எனக்கும் மண்டை உடஞ்சிருச்சு. நானும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, 2 பேரும் கொடுத்துருக்காங்க. 2 பேர் தரப்புலையும் கூட்டு விசாரிக்கல. நாள் காலையில நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க பரமசிவம், இப்ப அன்னைக்கு நைட்டே கூப்பிடுறாங்க. நைட்டு நான் வரல, நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன், எனக்கு குளுக்கோஸ் இருக்கு சார், நான் வர முடியாதுன்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. நான் வர முடியாது, எந்திரிக்க முடியலன்னு சொன்னேன். எனக்கு காலை பிடிச்சி இப்படி தட்டி 2-3 ட்ரிப்பு கூப்பிட்டாங்க, என்னால் எந்திரிக்க முடியாதுன்ட்டு. அதே சிமத்துல இவர் எங்க வீட்டுக்காருக்கு அடிச்சு என் மயனுக்கு அடிச்சிருக்காங்க போனு. இப்பவே வாங்கண்டு போயிட்டு அதுக்கு பிறகு வந்து நான் காலையில வரேன், கூட்டு வரேன்னு ஆஸ்பத்திரியில இருந்து வந்துடுறேன். வந்து காலையில கூட்டு போறேன் ஸ்டேஷனுக்கு. கூட்டு போய் பெட்டிஷன் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 போலீஸ், ஒரு லேடி அம்மா, ஒரு போலீஸ் வாசல்லே நிக்கிறாங்க. வாங்க, நீங்க எழுதி கொடுத்துட்டு மட்டும் வந்துருங்க, இப்பவே வாங்க, எங்க வண்டியில ஏறுங்கன்றாங்க. நாங்க உங்க வண்டியில வர மாட்டோம், நான் நடந்துக்கு வரேன், நான் எங்க வீட்டுக்கார வண்டியில வருவாரு, போங்க அப்படின்னு சொல்றேன். போய் ஸ்டேஷன் வாசல்ல தான் நிக்கிறோம். போய் நின்று உள்ள கூட போல, அப்படியே 2 கையை எடுத்துக்கிட்டேன். இங்கே 4 பேர் இப்படியே மண்டலே அடிச்சு இப்படியே குத்தி கீழே தள்ளி அங்கனே மயக்கம் போட்டாரு. ஐயோ, ஏன் வாடா, எங்க அப்பாவை அடிச்சு கொள்றாங்கடா, வாடா சீக்கிரம் வாடான்ட்டு. இவனை 4 பேர் வாசல்கிட்ட நின்றவங்க உன்னை கஞ்சா கேஸ்ல தூக்கி போட்டுறேன்னு சொல்லி விரட்டி ஒரு 2-3 தூரத்துக்கு விரட்டி போயிட்டாங்க. நான் வந்து அப்புறமேல் மயக்கம் போடுவோம், அங்கனே கீழே விழுந்துட்டு அப்புறம் ரோட்ல கடந்து உருள்றேன். என் புருஷனை இப்படி செஞ்சுட்டீங்களா, அவங்களே கார்ல வச்சு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பக்கத்துல இருக்கு, அது கூட்டு போனாங்க. கூட்டு போய் ஊசி போட்டுட்டு அங்கேயே வாந்தி எடுத்து மயக்கம் போட்டாரு. ஊசி போட்டு கூட்டு வராங்க. கூட்டு வந்துட்டு என்கிட்ட உட்கார வைக்கிற கையோ, நீ ஏறுமா ஆஸ்பத்திரி கூட்டு போனா, நான் என்னால வர முடியாது, என் புருஷனை நல்லா இருந்தவரை நீங்க தான் அடிச்சு கொண்டு விட்டீங்க, என்னால வர முடியாது, எனக்கு இது கிடைக்கணும், என் புருஷனை திரும்ப கொடுங்கன்னு சொல்லி அங்கே ரோட்லயே கத்துறேன். அந்த ரோட்டு வாசல் முன்னாடி ஸ்டேஷன் முன்னாடி கத்துறேன். அதுல ஒரு லேடி போலீஸ், ஒரு போலீஸ் என்னை அடிச்சு, அவர் அடிச்ச போலீஸே என்னை வீடியோ எடுக்குது. நீ என்ன வேணாலும் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அங்கனே நின்று கத்துறேன். அதுக்கு பிறகு கூட்டு வந்து உட்கார வச்சு அன்னைக்கு இருந்து என் புருஷனுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறேன். அன்னைக்கு இருந்தேன் அவர் மருந்து மாத்திரை இதைத்தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பார்த்து 20 நாள் நான் ஆஸ்பத்திரி போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போய் ஸ்கேன் எடுத்தது இருக்கு. இவனதுல இருந்து 8 ml 5 புள்ளி இருக்குண்டாங்க. அதை காமிச்சிட்டு அது 2வது ஸ்கேன் எடுத்து அதுல 12 புள்ளி ஏறிச்சு, மண்டையில ரத்தம் கசிவு ரொம்ப ஆயிருச்சுப்பா அப்படின்னு. அதுக்கு பிறகு இங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஆபரேஷன் பண்ணணுன்றாங்க. ஆபரேஷன் பண்றதுக்கு நான் 2 நாள் அட்மிட் பண்ணியிருந்தேன். அதுக்கு பிறகுதான் இங்க வேளமாக்கு இங்க வேணாம், ஏன்னா நான் தனியா கூட்டு போய் அவர் உயிரை காப்பாற்றணும்னு வேளமாக்கு சேர்த்தேன். வேளாமால சேர்க்கவும் ஆபரேஷன் இப்பவே பண்ணி ஆகணுண்டாங்க. அங்கேயே 2 லட்ச ரூபா பணம் கட்டி உடனே அன்னைக்கே சாயந்தரமே 7 to 8 மணிக்குள்ள ஆபரேஷன் பண்ணி கொண்டு வந்து படுக்க போட்டாங்க. 2-4 மணிக்கு 4 நாளையில கண்ணு முழிச்சிருவாரு. கை நான் வந்து படுக்க போடையில கையை 2 அசைச்சிச்சு. அதுக்கு பிறகு அதுக்கு கண்ணே முழிக்கவே இல்லை. இன்னைக்கு முழிக்கும், நாளைக்கு முழிக்கும்னு 4 நாள் ஆச்சு. 4 நாள் பிறகு அவர் கண்ணே முழிக்கவே இல்லை. கேட்டாக அவர் இதுக்கு போயிட்டாரு, இந்த நரம்பு தண்டு செயலாளர்கள் இங்க இருந்து ஃபுல்லாமே நல்லா இருக்கு, இதய ஆட்டு எல்லாமே நல்லா இருக்கு, நீங்க வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு உறுப்பு தானம் பண்றதா இருந்தா பண்ணிக்கோங்க அப்படின்றாரு. இன்னும் 2 நாள் நாங்க வச்சு பாருங்க சார், நல்லா நரம்பு கூட ஆபரேஷன் பண்றதா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டு அவர் பாப்போம், இன்னும் கண்ணு முழிக்கிறாரா பாப்போன்னு சொல்லி வீட்டுக்கு உயிர் இருக்கிறதோட்டிக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். அவர் என்னென்ன கேட்கிறாரோ அனைத்தும் காசு நாங்க கொடுத்து கொட்டிக்கிட்டே உயிரை காப்பாத்தணும்னு எல்லாமே பார்த்து பார்க்க முடியாம போச்சு. இன்னைக்கு என் தெய்வத்தை இன்னைக்கு பார்க்க முடியலையே. இது போலீஸ் தான் அடிச்சது, வேற யாருமே இல்லை. அவருக்கு எது வந்துட்டு
ஆஸ்பத்திரியில வந்து பேரம் பேசினாங்க 5 எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. இன்ஸ்பெக்டர் தான் பேசினாரு, எல்லாம் பேசி எவ்வளவு செலவானாலும் ஆஸ்பத்திரி செலவு அவங்க பரவாயில்ல எடுத்துக்கிறாங்களா? ஏத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன்டாங்க. உயிர் இருந்தா தானே பார்க்க முடியும், உயிரே இல்லையே. வேளாமலை 4 போலீஸ், என் பேர் தெரியும், தெரியும் நிக்க வச்சா தெரியும். அதே மாதிரி அவங்க இன்ஸ்பெக்டர் உள்ள உக்காந்துக்கிட்டே அடிக்க விட்டாரு, பாத்துக்கிட்டே அடிக்க விட்டாரு. சிந்தாமணி ஸ்டேஷன்ல கூட்டு போய் அடிச்சு கொண்டு விட போலீஸ் தவிர யாருமே அடிக்கல. அவர் இந்த அளவுக்கு விழுந்தா கூட எந்திரிக்க மாட்டாரு. அவர் இந்த அளவுக்கு விழுகல. இந்த வரைக்கும் நான் எந்த ட்ரீட்மெண்ட் அவருக்கு எடுக்கலையே, எந்த இதுமே எடுக்கலையே அவருக்கு. நான் ட்ரீட்மெண்ட் ஒரு பிரஷரோ ஒரு சுகரோ எதுவுமே இல்லையே அவருக்கு. போலீஸ் தான் காரணம், எனக்கு நீதி கிடைக்கணும். போலீஸ் தான் காரணம். என் புருஷன் அடிச்சது போலீஸ் தான், போலீஸ் அடிச்சது, வேற யாருமே இல்ல. நான் கண்ணார பார்த்தேன், நான் யாருமே இல்ல. இதுதான் நடந்துச்சு. கண்ணார நான் நின்று பார்த்தேனே, வேற எங்கேயும் இது பண்ணல. நான் கண்ணார நின்று நான் பார்த்ததான் இந்த சம்பவம். அடிச்சது எல்லாமே கண்ணால பார்த்தேன். என்னை விரட்டின போலீஸ் என் சின்ன மயம் கண்ணு முன்னாடி சொல்லிட்டு அப்பா ஓடி இருப்பா அப்படின்ட்டாங்க. அவன் சொல்றியான் வகுத்திருச்சலா இருக்கு, அப்பா அடிக்க விட்டு வேடிக்கை பாக்குறேன் அந்த இடத்துல. இப்ப எனக்கு எப்படி இருக்கும்? ஆனா இப்ப போய் அங்க போய் பாக்குறேன், கேமரா ஒரு கேமரா இல்ல, ஆனா நான் பார்த்த இடத்துல கேமரா இருந்துச்சு. அதே இடத்துல நான் சொன்னேன், ஆமா சுவாச்சு எத்தனை எல்லாமே அங்க இருந்தா, எல்லாமே மொத்தம் 4 போலீஸுமே அடிச்சேன். நான் கண்ணார பார்த்தேன். 2 பேர் டிஷர்ட்ல இருந்தாங்க, 2 பேர் யூனிஃபார்ம்ல இருந்தாங்க. நேரில் கூட கிடைச்சா நான் காமிக்கிறேன். அது போக உள்ள எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் எல்லாமே இருந்தாங்க. நின்று அடிக்க விட்டு ஒருத்தர் பேர் பாஸ்கர், இன்ஸ்பெக்டர் பேரு பாஸ்கர். இன்னொருத்தர் இருந்து அடிச்ச பேர் வந்து ஜெயக்குமார் போல அவரு. அடுத்து இன்னொருத்தர் பேரு ஆனந்த், இன்னொருத்தர் பேர் கந்தசாமி, இன்னொருத்தர் பேரு கண்ணன். நான் எல்லாத்தையும் நேரில் காமிச்சா கூட நான் அடையாளம் காமிப்பேன். ஆனா இதுக்கு உண்டான எனக்கு நீதி வேணும், வேற ஒண்ணுமே வேணாம். காசு பண்ண சொத்து சொகம் எதுவுமே வேணாம். எங்க அப்பா அஸ்திவாரமே இல்லை எனக்கு வேற இந்த நடவடிக்கை மறுபடியும் மேலும் எடுக்கணும்னு கேட்கிறேன். வேற ஒண்ணுமே கேட்கல. இந்த இது கரெக்டான உத்தரவு எனக்கு வரணும். இது வரைக்கும் மேலும் போலீஸ் தரப்புல எங்க அப்பா கடைசி சந்திப்பு எங்க அப்பா இருக்கணும், மரணமே எங்க அப்பா இருக்கணும். மதுரைக்குள்ள நடந்த சம்பவம், மதுரை சம்பவமே எங்க அப்பா இருக்கணும். இதுக்கு அடுத்து வேற எதுவுமே நடக்க கூடாது. ஒரே ஒரு கோரிக்கை, இந்த சம்பவத்துக்கு போலீஸ்காரன் தான் முழுக்க காரணம். நீ எங்க போனாலும் சொல்லுவேன், நான் உயிரை கூட கொடுக்குறேன், நான் ரெடி. ஆனா இது ஃபுல்லா காரணமே இவர் தான், போலீஸ்காரங்க மட்டும் தான், வேற யாருமே இல்ல. இதுக்கு உண்டான நடவடிக்கை எங்க அண்ணே தலைமையில நீங்க எடுக்கணும். காரணமே நீங்க இது பண்ணணும், உத்தரவு கொடுக்கணும் எனக்கு.